அன்பார்ந்த போர் முரசு கொட்டிய பின் பேசுவதற்கு சற்று தயக்கமாக தான் இருக்கிறது. நமது சென்னை கிழக்கு மாவட்ட மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட துறைமுகம், எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பாகநிலை முகவர்களுக்கு கூட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், கழகத்தின் வருகாலம், தமிழகத்தின் எதிர்காலம் என் ஆர்வீர் இளவல் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தலைவர் தளபதியின் வழிகாட்டின்படி இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு 2-3 ஆலோசனை கூட்டத்தை நடத்தி மிக நிகழ்ச்சியுடன் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரே பாபு நம் சேகர் பாபு அவர்கள். உங்களை மட்டும் வேலை வாங்குறது இல்ல, என்னையும் வேலை வாங்குறாரு. ஒரு நாள் கூட விடுறதே கிடையாது. அதான் அவள் மிக சிறப்பு. ஆனால் இன்று இந்த முக்கிய கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பரந்தாமன் அவர்களே, திரு வெற்றியழகன் அவர்களே, அருமை அண்ணன் ஏகப்பன் அவர்களே, சேமிப்பு கிடங்குகள் வாரி தலைவர் அருமை அண்ணன் ப ரங்கநாதன் அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருமை அண்ணன் நாகலிங்கம் அவர்களே, துறைமுக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் பிரபு அவர்களே, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு கௌதமன் அவர்களே, அண்ணன் எஸ் மணிமொழி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் சுதாகர் அவர்களே, நியமனக்குழு உறுப்பினர் சோ வேலு அவர்களே, எஸ் முரளி அவர்களே, எஸ் ராஜசேகர் அவர்களே, மண்டல குழு தலைவர் திரு கூப்பி ஜெயின் அவர்களே, வே வாசு அவர்களே, மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு அவர்களே, அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களே, ஆசாத் அவர்களே, ஜி எம் தேவன் அவர்களே, சுதா தீனதயாளன் அவர்களே, சாவித்ரி வீரராகன் அவர்களே, உமாகாந்த் அவர்களே, பருதி இளம் சுருதி அவர்களே, கே எஸ் எம் நாதன் அவர்களே, வானவில் விஜய் அவர்களே, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் களமாட போகின்ற தலைவர் தளபதியின் போர்ப்படை சிப்பாய்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாகநிலை முகவர்களே, பாகநிலை முகவர்களின் ஒருங்கிணைப்பாளர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கின்ற இப்பகுதியின் கழகத்தின் வட்டக்கழகத்தின் செயலாளர் விஜயகுமார் அவர்களே மற்றும் வருகிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மாதங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு கேட்பாளர், பிறகு கண்டிப்பாக தலைவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறேன். அதற்காக என் பின்னாலே பேசுகிற கண்டிப்பா அமைச்சர் ஏதாவது கிண்டடிப்பாரு, அது சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது இளைஞரணி செயலாளருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2019 தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார். இன்னும் சொன்னால் ஒரே ஒரு கல்லை காட்டிதான் தமிழ்நாட்டிலே உள்ள மக்களில் தான் இந்த மோடி அரசு எவ்வளவு சாதி தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள். இந்த கூட்டத்திற்கு அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நானும் தேதி கேட்டபோது இன்னும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கலான்னு இல்ல சேகர், நான் நம்ம தான் முதல்ல பண்ணோம், அப்பதாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு உதாரணமாக இருந்தார். அவர் அப்பவே கேட்டார், சேகர் பாபு வண்டியில் ஏறணும்னு, என்னென்ன தேதி கேட்க தானே வந்திருக்கீங்க ஏனென்றால் இந்த முறை நாம் தேர்தலை சந்திக்கின்ற போது மும்முனை போட்டிகளாக வருகிறது. ஒரு பக்கம் தன்னை பூதாகரமாக பெருசாக்கி பாஜக ஒரு பக்கம் நிற்கிறது. பாஜகவின் பி டீமாக பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடியோட அதிமுக இந்த களத்திலே இறங்குகிறார்கள். இதை வெற்றி பெறுவதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பது
மாவட்ட செயலாளர் சேகர் பண்ணிக்கிறேன், அண்ணா ரொம்ப சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எடுத்து வைக்கிற அடி சரியான அடியா இருக்கணும். எனக்கு அண்ணன் பத்தி நல்லா தெரியும். கொரோனா காலத்தில் நம்ம அனைவரும் முதல் வலையிலெல்லாம் பயந்து வீட்டில் இருந்தோம். அப்போ தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டார், நாம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்றார். பார்த்தீங்கன்னா எங்க வீட்டிலாம் ஒரே சண்டை. ஆளாவது நீங்க எம்பி வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி தினம் காலையில் 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜா அண்ணா முத்தையா மன்றத்தில் நம்ம அனைவரும் இருந்தோம். எது செய்தாலும் முதல்ல அவர் தான் புள்ளியார் சொல்லி போறது அவராக தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே எதிர்காட்டும். அப்பொழுது இவர் ஏற்பாடு செய்கிற கூட்டமாக இருக்கட்டும், நிகழ்வுகளை பார்த்து மற்ற மாவட்டத்தில் ஏன்பா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, மாவட்டத்தில் போய் சொல்லுங்கப்பா, எது எடுத்தாலும் முதல்ல போய் பண்ணிடுறாருப்பா, இவர் பண்ண உடனே நாம பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி நம்ம தான் குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் இல்லை, அது காரணம் என்றால் தளபதி என்ன நோக்கத்தில் சொல்கிறாரோ தலைவர் அவர்கள், அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படக்கூடியவர் தான் நமது மாவட்ட செயலாளர் அவர்கள். நான் கேட்பாளராக இருப்பதால் அதிகமாக நான் அறிவுரை கூறுவது நல்லதில்லை. ஆனால் இந்த முறை முடிவில் சொல்வேன், தொடர்ந்து நாம் வெற்றிகளை பெற்று வருகிறோம். வெற்றி பெறுவதால் நான் பெருமிதம் பெற்றிடக்கூடாது, தலைகணம் ஏறிவிடக்கூடாது. அது மட்டும்தான் சொல்வேன். ஏனென்றால் நம்மை எவ்வாறு வீழ்த்த வேண்டும், நம்முடைய ஏதாவது சிறு பிசிறு கிடைக்குமா, அதை ஊதி பெரிதாக்க முடியுமா என்று நமது பகைவர்கள் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. இதற்கு இப்படியாவது நம்மை வீழ்த்தலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் பணியை செய்தாலே போதும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்வேன், இங்கு எனக்கு வேட்பாளராக தலைவர் அறிவித்தால் நான் வேட்பாளர் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் உண்மையிலே வேட்பாளர் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.